தி உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 இது 8th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1ல் இருக்கிற சப்ளிமெண்ட்ரி ரீடர். இது டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். இது எழுதின ஆத்தர் ரஸ்கின் பாண்ட். It was my second year at boarding school and I was sitting on platform number 8 at Ambala station waiting for the northern bound train. அதாவது அங்கே ஒரு பையன் தான் இதை சொல்கிறான். ஸோ இது அவனோட போர்டிங் ஸ்கூலில் இருக்கிற செகண்ட் இயர். அவன் ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல் உட்காந்துருக்கான். எந்த ஸ்டேஷன்னா அம்பலா ஸ்டேஷனில். அவன் அந்த நார்த்து சைடு போகிற ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஐ திங்க் ஐ வாஸ் about 12 at the time. அந்த டைமில் எனக்கு 12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். மை பேரண்ட்ஸ் considered me old enough to travel alone and I had arrived by bus at Ambala early in the evening. என்னோட பேரண்ட்ஸ் நான் தனியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த ஏஜ் போதும் அப்படின்னு சொன்னதுனால நான் தனியாக பஸ்ஸில் அம்பலா ரயில்வே ஸ்டேஷனுக்கு சீக்கிரமாகவே ஈவினிங்கில் வந்துட்டேன். நவ் தேர் வாஸ் அ வெயிட் டில் மிட் நைட் பிஃபோர் மை ட்ரெயின் அரைவ்டு. நான் இப்போ என் ட்ரெயின் வர்றதுக்காக மிட் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஐ ஹேட் பீன் பேசிங் அப் அண்ட் டவுன் தி பிளாட்ஃபார்ம் browsing at the bookstall or feeding broken biscuits to stray dogs. Train came and went and the platform would be quiet for a while and then when a train arrived it would be an inferno of heaving, shouting, agitated human bodies. அதாவது மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா பிளாட்ஃபார்ம்லேயே மேலேயும் கீழே போயிட்டு வர்றது, அப்புறம் புக் ஸ்டாலில் உலாவுறது, அப்புறம் உடஞ்ச பிஸ்கட்ஸை உடச்சி டாக்ஸ்க்கு ஊட்டி விடுறது. அப்போல்லாம் ட்ரெயின்ஸ் வந்துட்டு போயிட்டுமா இருக்குமா. பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் வர்ற வரைக்கும் அது வர அமைதியாக இருக்கும். ட்ரெயின் வந்த உடனே இன்ஃபெர்னோ மீன்ஸ் எ பிளேஸ் ஆர் சிச்சுவேஷன் தட் இஸ் டூ ஹாட் ஷவுட்டிக் ஆர் நாய்ஸி. அதாவது அந்த பிளேஸோட சிச்சுவேஷன் ரொம்ப சத்தமாகவும் ஒரு மாதிரி ஒரு குழப்பமான சத்தமாக ட்ரெயின் வந்தோடனே சேஞ்ச் ஆயிரும். ஆஃப் ஹீவிங் அப்படின்னா டு ரைஸ் ஆர் லிஃப்ட் வித் ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸோட தூக்குறது. ஒன் ட்ரெயின் வர்ற வரைக்கும் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும், வந்தோடனே அந்த மாதிரி எழுவாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. As the carriage doors opened, a tide of people would sweep down upon the nervous little ticket collector at the gate, and every time this happened, I would be caught in the rush and swept out the station. அதாவது ரயில்வே ஸ்டேஷன், அதாவது ரயில் கதவு இருக்கு இல்லையா, அது திறந்து அந்த டோர்ஸ் ஓப்பன் பண்ண உடனே அந்த மக்கள்லாம் அலைமோதி அந்த டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட்காக அவ்வளோ கூட்டமாக போய் வாங்குவாங்களாம். ஸோ அது எவ்ரி டைம் எப்பயுமே நான் அந்த கூட்டத்தில் மாட்டி என்னை ஸ்டேஷனுக்கு வெளியிலவே அந்த கூட்டம் தள்ளி விட்டுரும். அதனால எனக்கு எப்பயுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சொல்லியிருக்கான். Now tired of this game and of fumbling about the platform, I sat down on my suitcase and gazed dismally across the railway tracks. Dismally means cheerless. பரிதாபம் சொல்லுவாங்களே அதான். இப்போ இந்த கேம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனோட ரயில்வே ட்ராக்கையே உற்று நோக்கிட்டு பரிதாபமாக பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க சூட்கேஸோட. Trolleys rolled past me and I was conscious of the cries of the various vendors, the men who sold curds and lemon, the sweet meat seller, the newspaper boy, but I had lost interest in all that went on along the busy platform and continued to stare across the railway tracks feeling bored and a little lonely. அது அவன் உட்காந்துருக்கான், அந்த பையன் உட்காந்துருக்கு க்ராஸ் பண்ணி தான் ட்ராலிஸ்லாம் போகுது. இந்த தள்ளுவண்டி இந்த லக்கேஜ்லாம் வச்சுட்டு தள்ளுவண்டிலாம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்களே, அந்த மாதிரிலாம் போகுது. அப்புறம் அங்கே வியாபாரிகள் இருப்பாங்களே, அங்கே தயிர் விற்கிறவங்க, லெமன் விற்கிறவங்க, அப்புறம் ஸ்வீட் விற்கிறவங்க, அப்புறம் நியூஸ் பேப்பர் கொடுக்குறவங்க, அவங்க அந்த ட்ரெயின் நின்னாலே அந்த சைடு வியாபாரிகள் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அழுறாங்களாம். அதை பார்க்குறான். அப்புறம் அதில் அந்த பையனுக்கு அதை பார்த்துட்டேவும் அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. போனோடனே அவனுக்கு ரொம்ப அந்த பிளாட்ஃபார்மே பிஸியாக இருக்குது. அவனுக்கு ரயில்வே ட்ராக்கையே பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறான். அதே உட்காந்து பார்த்துட்ருக்கான். அவனுக்கு போரிங்காகவும் இருக்குது, தனிமையாகவும் அவனுக்கு உணர்றான். ஆர் யூ ஆல் அலோன் மை சன் ஆஸ்க்ட் எ சாஃப்ட் வாய்ஸ் க்ளோஸ் பிஹைண்ட் மீ. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு பின்னாடி ஒரு சாஃப்டான வாய்ஸில் கேட்குது அவனுக்கு க்ளோஸாக. என்னன்னா, நீ தனியாக இருக்க மை சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் கேட்குறான். ஐ லுக்ட் அப் அண்ட் saw a woman standing near me. அந்த பின்னாடி திரும்பி அந்த பெண்ணை பார்க்குறான். she was leaning over and I saw a pale face and dark kind eyes. அவளுக்கு டார்க் கலரில் ஐஸ் இருக்குது, அவளோட ஃபேஸ் பேல் கலரில் இருக்குது. she wore no jewels and was dressed very simply in a white saree. அவள் எந்த ஒரு நகையுமே அணியலை, அவளோட ட்ரெஸ்ஸு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஜஸ்ட் ஒரு ஒயிட் கலரில் saree மாதிரி தான் கட்டியிருக்கா. yes I am going to school I said and stood up respectively. she seemed poor but there was a dignity about her that commanded respect. ஆமாம், நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த பெண்கிட்ட சொல்கிறான். அடுத்து அவன் மரியாதையாக எந்திச்சு நின்னேன். அவள் பார்க்குறதுக்கு புவர் ஏழையாக தெரிஞ்சா, ஆனால் அங்கே அவளோட ரெஸ்பெக்ட், அவள் கேட்டதில் ஒரு டிக்னிட்டி இருந்தது. டிக்னிட்டி மீன்ஸ் கண்ணியம், மரியாதைன்னு சொல்லுவாங்களா, அதான் டிக்னிட்டி. ஸோ அது அவட்ட இருந்தது. அதனால் நான் மரியாதையாக அவட்ட பேசினேன், அந்த மாதிரி சொல்கிறான். ஐ ஹாவ் பீன் வாட்சிங் யூ ஃபார் சம் டைம் ஷி செட் டிடன்ட் யுவர் பேரண்ட்ஸ் கம் டு see you off. நான் உன்னை எப்போயாச்சும் இங்கே பார்ப்பேன், உன்னோட பேரண்ட்ஸ் வரலையா உன்னை அனுப்பி வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐ டோன்ட் லிவ் ஹியர் ஐ செட். ஐ ஹேட் டு சேஞ்ச் ட்ரெயின்ஸ் எனிவே ஐ கேன் ட்ராவல் அலோன். அவன் சொல்கிறான், நான் இங்கே ஸ்டே பண்ணலை, ட்ரெயின் நான் மாற்றிட்டேன், அதனால் நான் தனியாகவே ட்ரெயினில் போகிறேன்
அப்படின்னு சொல்கிறான். ஐம் ஷூர் யூ கேன் ஷி செட் அண்ட் ஐ லைக்டு ஹர் ஃபார் சேயிங் தட் அண்ட் ஐ ஆல்சோ லைக்டு ஹர் ஃபார் த சிம்பிளிசிட்டி ஆஃப் ஹர் அட்ரஸ் அண்ட் ஃபார் ஹர் டீப் சாஃப்ட் வாய்ஸ் அண்ட் த செரினிட்டி ஆஃப் ஹர் ஃபேஸ். அது தனியாக ட்ராவல் பண்ணுறது உன்னால் கண்டிப்பாக முடியும்னு சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே அந்த பையனுக்கு வந்துட்டு அவள் அப்படி சொல்கிறது பிடிச்சி போயிடுச்சு. அப்புறம் அவளோட சிம்பிளிசிட்டி, ஒரு சிம்பிளான ட்ரெஸ்ஸு, அவளோட டீப் சாஃப்ட் வாய்ஸு, அப்புறம் அவளோட ஃபேஸில் இருக்கிற செரினிட்டி மீன்ஸ் தட் ஸ்டேட் ஆஃப் பீயிங் காம், பீஸ்ஃபுல் அண்ட் அன்ட்ரபிள்டு. இது ரொம்ப வந்து அமைதியாக இருக்கிறது. அவள் ஃபேஸை பார்த்தாலே ஒரு ரொம்ப அமைதியான பெண் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து அவனுக்குமே அந்த பெண்ணை பிடிக்குது. டெல் மீ வாட் இஸ் யுவர் நேம் ஷி ஆஸ்க்ரா. அவள் கேட்குறான், உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்குறான். அந்த பையன் இருந்துட்டு அருண் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் ஹவு லாங் டூ யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் யுவர் ட்ரெயின். இன்னும் எவ்வளோ நேரமாக இந்த ட்ரெயினுக்காக நீ வெயிட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறான். அபவுட் அன் ஹவர் ஐ திங்க். நான் இட் கம்ஸ் அட் 12 o'clock. நான் இன்னும் 1 hour வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட ட்ரெயின் 12 o'clock வரும் அப்படின்னு சொல்கிறான். தென் கம் வித் மீ அண்ட் ஹவ் சம்திங் டு ஈட். அப்போ என் கூட வா, வந்து ஏதாச்சும் சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்றா சாப்பிட்றதுக்காக. ஐ வாஸ் கோயிங் டு ரெஃப்யூஸ் அவுட் ஆஃப் ஷைனஸ் அண்ட் சஸ்பிஷன் பட் ஷி டூக் மீ பை த ஹேண்ட் அண்ட் தென் ஐ ஃபெல்ட் இட் வுட் பி சில்லி டு புல் மை ஹேண்ட் அவே. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு தயக்கத்துலேயும் ஒரு சந்தேகத்துலேயும் அந்த பெண்ணோட போகிறத நான் மறுத்துட்டேன். பட் அவன் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறா. எனக்கு இது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஷி டோல்ட் எ கூலி டு லுக் ஆஃப்டர் மை சூட்கேஸ் அண்ட் தென் ஷி லெட் மீ அவே டவுன் தி பிளாட்ஃபார்ம். அங்கே அந்த சைடு போகிற கூலியை கூப்பிட்டு என்னோட சூட்கேஸை பார்த்துக்க சொல்லிட்டு என்னையும் வந்து பிளாட்ஃபார்ம் கீழே கூப்பிட்டு போயிட்டான். ஹர் ஹேண்ட் வாஸ் ஜென்டில் அண்ட் ஷி ஹெல்ட் மை நெய்தர் டூ ஃபர்ம்லி நாட் டூ டைட்லி. அவன் என் கையை வந்துட்டு ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கல, ரொம்ப சாஃப்டாகவும் பிடிக்கல, நார்மலாக பிடிச்சிருக்கா. ஐ லுக்ட் அட் ஹர் அகைன். நான் அவளை மறுபடியும் பார்த்தேன். ஷி வாஸ் நாட் யங். அவள் யங்கான பெண் கிடையாது. அண்ட் ஷி வாஸ் நாட் ஓல்டு. வயசான பெண்ணும் கிடையாது. ஷி மஸ்ட் ஹவ் பின் ஓவர் 30 பட் had she been 50 ஐ திங்க் ஷி வுட் ஹவ் லுக்டு மச் த சேம். அவள் வந்து கண்டிப்பாக இப்போ 30 ஏஜுக்கு மேலே தான் இருப்பாள். வந்து 50 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஷி டுக் மீ இன் டு தி ஸ்டேஷன் டைனிங் ரூம், ஆர்டர்டு டீ அண்ட் சமோசாஸ் அண்ட் ஜலேபீஸ் அண்ட் அட் ஒன்ஸ் ஐ பிகேன் டு தா அண்ட் டேக் எ நியூ இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் கைண்ட் உமன். அப்புறம் என்னை ஸ்டேஷனில் இருக்கிற டைனிங் ரூமுக்கு கூப்பிட்டு போய் டீ, சமோசா, ஜலேபி ஆர்டர் பண்ணுறாங்க. இரக்கமுள்ள பெண் அவள். அதனால தான் அவள் சாப்பிடலாம் கூப்பிட்டு போகிறா. ஸோ அதை பார்த்தோன்னே அவளுக்கு பையனுக்கு வந்து ஒரு புது இன்ட்ரெஸ்ட் மாதிரி அவன் மேலே வருது. தி ஸ்ட்ரேஞ்ச் என்கவுண்டர் ஹேட் லிட்டில் எஃபெக்ட் ஆன் மை அப்படைட். என்கவுண்டர் மீன்ஸ் ப்ரீஃப் மீட்டிங். அதாவது யாருன்னே தெரியாதவங்களோட மீட்டிங்னாலே என்னோட பசி வந்து அடங்கிருச்சு. ஐ வாஸ் எ ஹங்க்ரி ஸ்கூல் பாய் அண்ட் ஐ ஏட் as much as I could in as பொலைட் எ மேனர் as possible. நான் வந்து ஆல்ரெடி பசியில் இருந்தேன். என்னால் முடிஞ்ச ஒரு மேனரோடய சாப்பிட்டேன். ஷி டூக் அப்யூஸ் ப்ளஷர் இன் வாட்சிங் மீ ஈட் அண்ட் ஐ திங்க் இட் வாஸ் த ஃபுட் தட் strengthened the bond between us and cemented our friendship. For under the influence of the tea and its sweets, I began to talk quite freely and told her about my school, my friends, my likes and dislikes. அந்த பையன் சொல்கிறான், நான் சாப்பிட்றத பார்த்து அந்த பெண் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த ஃபுட்டு தான் வந்துட்டு எங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பாண்டு ஸ்ட்ரென்த் நல்லா வலிமையாக்கியிருக்கு. அந்த டீ ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்துட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பேச ஆரம்பித்தோம். அவட்ட என் ஸ்கூலை பற்றி சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொன்னேன், எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு பற்றி சொன்னேன். She questioned me quietly from time to time but preferred listening. She drew me out very well and I had soon forgotten that we were strangers. அவள் என்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஸ்டின்ஸ் கேட்குறா. டைம் டு டைம் வந்து அந்த பெண் என்கிட்ட கொஸ்டின் கேட்குறா. ஆனால் அவளுக்கு வந்து நான் பேசுறது அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் நல்லா என்னோட பேச்சை வந்து நல்லா இழுத்துட்டு போனால் நாங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படிங்கிறதையே நான் வந்து மறந்துட்டேன். But she did not ask me about my family or where I lived and I did not ask her where she lived. ஆனால் அவள் என்கிட்ட வந்து என் ஃபேமிலி பற்றியோ நான் எங்கே வசிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றியோ அவள் என்கிட்ட கேட்கல. நானும் அவள் எங்கே வசிக்கிறான்னு சொல்லிட்டு நான் கேட்கல. I asked her for what she had been to me, a quite kind and gentle woman who gave sweets to a lonely boy on a railway platform. நான் அவளை வந்துட்டு நல்லா குவைட்டாக ஒரு இரக்கமுள்ள பெண்மணியாக நல்லா சாஃப்டான பெண்ணாக ஒரு தனியாக இருக்கிற பையனுக்கு வந்து ரயில்வே பிளாட்ஃபார்மில் தனியாக இருக்கிற பையனை பார்த்து ஒரு ஸ்வீட்ஸு அந்த மாதிரிலாம் கொடுத்து ஒரு நல்ல பெண்மணியாக அவளை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆஃப்டர் அபவுட் half an hour we left the dining room and began walking back along the platform. அப்புறம் ஒரு half an hour கழிச்சு அந்த டைனிங் ரூம்லேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அப்புறம் அந்த பிளாட்ஃபார்முக்கு நாங்கள் நடை கட்டினோம். An engine was shunting up and down beside platform number 8 and as it approached a boy leaped off the platform and ran across the rails taking a shortcut to the next platform. அப்புறம் ஒரு இன்ஜின் வந்துட்டு மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கு.
பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 சைடில். அப்புறம் அது அங்கே வந்து ஒரு பையன் இருக்கான்ல, பையன் வந்து அந்த ரயிலுக்கு நடுவில் அந்த ரயில் கிராஸ் ஆகிற இடத்துல வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு குதிச்சு போகிறான். He was at a safe distance from the engine and there was no danger unless he had fallen. But as he leaped across the rails, the woman clutched my arm. ஒருவேளை அவன் கீழே விழாமல் அந்த கரெக்டாக அவன் கிராஸ் பண்ணிட்டானா சேஃபாக இருப்பான். பட் அவன் வந்து குதிச்சு ஓடுறான். ஓட அந்த பெண் வந்து அருணோட கையை வந்து கிளச்டு மீன்ஸ் கிராஸ்ப்டு சம்திங் டைட்டாக பிடிச்சிக்கிறது. அவன் அந்த கையை வந்து அந்த ஒரு பையன் வந்து அப்படி குதிச்சு போகிறத பார்த்துட்டு கையை வந்து டைட்டாக பிடிக்கிறா அப்படின்னு சொல்லி அருண் சொல்கிறான். Her fingers dug into my flesh and I winced with pain. அவளோட விரல்கள் வந்துட்டு என் சதையை தோன்ற மாதிரி இருக்குது. நான் வந்துட்டு ஒரு மாதிரி நான் வழியில் வந்து நெளிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். I caught her fingers and looked up at her and I saw a spasm of pain and fear and sadness pass across her face. நான் அவளோட விரலை பிடிச்சிட்டு நான் அவளை பார்க்குறேன். அவளோட ஃபேஸில் வந்துட்டு அந்த வலி, வேறு யாரோ ஒரு பையன் க்ராஸ் பண்ணுறத பார்த்துட்டு பயம், ஒரு சோகம் எல்லாமே அவள் ஃபேஸில் வந்து கிராஸ் ஆகி போகிறத பார்க்குறான். She watched the boy as he climbed other platform and it was not until he had appeared in the crowd that she relaxed her hold on my arm. அப்புறம் அந்த பாயை வந்துட்டு இன்னொரு பிளாட்ஃபார்மில் அந்த தாவி போகிறத பார்த்துட்டு அந்த பையன் மறைஞ்ச உடனே இவன் நார்மல் ஆகிடுறா, ரிலாக்ஸ் ஆகிடுறா. Next, she smiled at me reassuringly and took my hand again, but her fingers trembled against mine. Reassuring means அவனுக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள உறுதியான உடனே என் கையை அமுக்கிறத விட்டுட்டா. பட் அவளோட ஃபிங்கர்ஸ் வந்துட்டு எனக்கு அகேன்ஸ்டாக அவளோட விரல்லாம் வந்து நடுங்கிட்டு தான் இருக்குது. He was alright, I said, feeling that it was she who needed reassurance. Reassuranceனால் ஒரு உறுதி, அவன் நல்லா இருக்குன்னு உறுதி கிடைக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து அவன் நல்லா இருக்கான்னு சொல்லி சொன்னேன். She smiled அப்படின்னு சொல்கிறாங்க. She smiled gratefully at me and pressed my hand. ஒரு சந்தோஷத்தில் சிரிக்கிறா. அப்புறம் அகைன் வந்து என் கையை நார்மலாக பிடிக்கிறா. We walked together in silence until we reached the place where I had left my suitcase. அப்புறம் 2 பேரும் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறோம். அந்த சூட்கேஸ் வந்து எங்கே விட்டுட்டு வந்தோமோ அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்காக நாங்கள் மெதுவாக நடந்து போகிறோம். One of my school fellows, Satish, a boy of about my age, had turned up with his mother. அப்புறம் அந்த சைடு என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தனான சதீஷ் அப்படிங்கிற என் வயசு பையன் அவனோட அம்மா கூட அங்கே இருக்கான்.